ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாஸ் டீ டைம். இன்னைக்கு நான் இறால் கபாப் செய்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இறால் கபாப் செய்கிறதுக்கு இறால் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் உப்பு, மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், பச்சரிசி மாவு 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 1.5 ஸ்பூன் புளிஞ்சு விட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் பெப்பர், இந்த ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அப்போ தான் நல்லா ஊறும். பார்பிக்யூ ஸ்டிக்கில் ஒவ்வொரு ஃப்ரானாக எடுத்து இப்படி குத்திக்கணும். ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். இல்லை நம்ம வீட்டில் ஏதாவது குச்சி இருந்தால் அதில் கூட குத்திக்கலாம். பாருங்கள், இப்படி ஒன்றொன்னா அழகாக குத்திக்கணும். இதை நாம் நெருப்பில் சுட்டு எடுக்க போகிறோம். ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல. அவனில் கூட வச்சு எடுத்துக்கலாம். எல்லா இறால் ஃபிஷ்ஷையும் ஸ்டிக்கில் வச்சு நல்லா அழகாக குத்திட்டோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரான் கபாப் செய்கிறதுக்கு கறியும் ஃபயர் லைட்டரும் போட்டாச்சு. நெருப்பு பற்ற வச்சுட்டோம். நாம் வீட்டில் சாதாரண விறகு அடுப்பில் கூட கிரில் வச்சு அதுக்கு மேலே ஃப்ரான்ஸ் வச்சு அப்படி கூட செஞ்சுக்கலாம். இப்போ கனல் ரெடி ஆயிடுச்சு. நாம் ஃப்ரான் வச்சிடலாம். நம்ம எல்லா ஃப்ரானையும் கனலில் வச்சுட்டோம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தாங்க, நீங்களும் செய்து பாருங்கள். அழகாக வருது பாருங்கள், ஒட்டாமல். ஃப்ரான் கபாப் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.